திடீர்னு இந்த அளவுக்கு பேசுறாரே, அப்பனா இந்த நடிகருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சோ? அதாவதுங்க, நடிகர் விஜயா இருந்தவர் அரசியலுக்குள்ள வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் ஆனதுனால இந்த நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், விஷால், தனுஷ் இவங்களுக்குலாம் வந்துட்டு நம்மளும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்குங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு தேர்தலில் தோத்திருந்தாரு அப்படின்னம்னா இவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்காது. இப்போ ஜெயிச்சதுனாலதான் இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா மக்களுக்கு வந்துட்டு சில நலத்திட்டங்களை செய்யலாம், அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னம்னா மக்கள் வந்து நம்மளையும் அரசியலுக்குள்ள கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு ஆசிரம் மூலமாகவும் சரி, தனிப்பட்டும் சரி, மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரும் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடிகர் விஷால் கூட மக்களுக்காக நல்லது செய்கிறேன், உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற சில வீடியோக்கள் வந்துட்டு சமூக வலைதள பக்கங்களில் பரவலாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் வந்துட்டு மக்களுக்காக நல்ல விஷயங்களை செய்கிறேன், மக்களுக்காக சில உதவிகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு நலத்திட்டங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நடிகர் தனுஷுக்கு வந்துட்டு பின்புலமாக அவரோட மாமனார் வந்துட்டு சப்போர்ட்டாக இருப்பாரோ? ஏன் அப்படின்னம்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு நிறையா வருஷமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தகவல்கள்லாம் வந்து வெளிவந்தது. அதனால வந்துட்டு இப்போ தனுஷ் வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னம்னா நடிகர்கள் எல்லாமே இப்படி அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்துட்டு நடிக்கிறீங்க. அதே மாதிரி தமிழ்நாடை ஒவ்வொரு ஸ்டைலில் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே வந்துட்டு நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்து முதலமைச்சராகி இப்போ அரை நூற்றாண்டுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அதனால இருக்கிற நடிகர்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளும் அரசியலுக்குள்ளே வரணும், நம்மளும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டா எப்படி? இதே மாதிரி தான் நிறையா நடிகர்கள் வந்துட்டு நாங்களும் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேரில் கட்சி ஆரம்பித்து அதுலேருந்து ஜெயிக்க முடியல. அதனால வந்துட்டு மறுபடியும் தமிழ்நாட்டை வந்து நடிகர்களோட கையில் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத மக்கள் தான் முடிவு செய்யணும்.